ஹானர் 10 லைட் மாடலுக்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாடலை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு டிஸ்பிளே மாற்றிருக்காங்க, காப்பி டிஸ்பிளே மாற்றிருக்காங்க, அதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, ஹானர் 10 லைட்டை பொறுத்தவரையும் அதோடைய டோரு வந்து பேக்கில் வந்து அறுக்கிற மாதிரி தான் இருக்கும், கழட்டுற மாதிரி வராது. அப்போ இந்த டோர் என்ன அப்படின்னா, இந்த டோர் பார்த்திங்கன்னா பெயிண்ட் டோர். இந்த பேக் டோர் பார்த்திங்கன்னா பெயிண்ட், பின்னாடி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பெயிண்ட் டோர். நல்லா பார்த்தா தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. இப்போ அறுக்கும்போது எக்ஸ்ட்ரா பெயிண்ட் உரி இருக்குது, சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்போ கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கேட்கணும், இந்த மாதிரி கழட்டும் போது சில டைம் பெயிண்ட் உரியுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கேட்கணும். சரி, இப்போ நம்ம கழட்ட போகிறோம் இந்த டோரை. பிளைடை யூஸ் பண்ணி சென்டர் கேஸுக்கும் டிஸ்பிளேக்கும் டிஸ்பிளேக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் பிளைடை யூஸ் பண்ணி சின்ன ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணணும். லைட்டாக பிளைடு உள்ளே போனதுக்கப்புறம் லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். அந்த பிளைடை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த பிளாஸ்டிக் சீட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி மெதுவாக அறுத்துட்டு வரணும். இது வந்து பெயிண்ட் டோரு, அறுக்கும்போது லைட்டாக பெயிண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெயிண்ட் டோர்னால் பேக்கில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு டைம் டிஸ்பிளே மாற்றுறதுக்காக கழட்டினவங்க எக்ஸ்ட்ரா பேஸ்ட் போட்டு ஒட்டி இருக்கும்போது நம்ம மீண்டும் இதை கழட்டும்போது இங்கே இருக்கிற பெயிண்டெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை கழட்டிடுவோம். ப்ரௌன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் லாக்கை லைட்டாக தூக்கிட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்ட்ரிப்பை நீங்கள் இழுத்திங்கன்னா கலண்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேக் டோர் எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா எல்லா ஸ்க்ரூஸையும் நம்ம கழட்டினதுக்கப்புறம் பேட்டரியை கழட்டிட்டு பழைய டிஸ்பிளேவை கழட்டுவோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூஸாக கழட்டிடலாம். இப்போ மேலே இருக்கிற ஸ்க்ரூஸையெல்லாம் கழட்டியாச்சு. இப்போது இந்த பிளாஸ்டிக் கப்பை வந்து நம்ம கழட்டணும். சும்மா லைட்டாக தூக்குனிங்கன்னா அது கலண்டு வந்துடும். பேஸ்ட் அதிகமாக இருக்கிறனால லைட்டாக பெட்ரோல் போட்டு மெதுவாக அந்த மேலே வர பிளாஸ்டிக் கப்பை கழட்டுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பை கழட்டிடுவோம். இப்போ வந்து இதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. பேட்டரிக்கு அடியில் வரனால நம்ம பேட்டரியை கழட்டி ஆகணும். அவ்வளோதான். இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா பேட்டரியை கழட்டிடலாம். ஏற்கனவே இந்த மாடலுக்கு டிஸ்பிளே கழட்டி மாட்டுனால ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா நல்லா ஹெவியான பேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏற்கனவே ஒரு டைம் பேட்டரி கழட்டினால இந்த கழட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை கழட்டுறோம். ஏற்கனவே டிஸ்பிளே கலண்டு தான் வருது. நீங்கள் வேறு டிஸ்பிளே போட்டு செக் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கண்ணாடி பிசுரெல்லாம் இருக்கும். இந்த பிசுரெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இந்த பிசுரை க்ளீன் பண்ணாமல் ஒரு டிஸ்பிளே போட்டு அமுத்தி செக் பண்ணும்போது டிஸ்பிளே உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கண்ணாடி பிசுரெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த இடம் நீட்டாக இருக்கணும். கேஸ் பழைய உடஞ்சி போன டிஸ்பிளேவை நம்ம கழட்டிட்டோம். இப்போ கேஸை க்ளீன் பண்ணணும். நிறைய ஹானர் பழைய மாடலுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் சென்டர் கேஸு. அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு
காடி மாதிரி சுற்றியும் ஒரு பிளாஸ்டிக் காடி இருக்கும். அது வந்து கொஞ்சம் சில ஹானர் மாடலுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. போட்டு ஒட்டிட்டால் போதும். எங்கே பிரிஞ்சு வருதோ அங்கே லைட்டாக பேஸ்ட் போட்டு ஒட்டினா போதும். இப்போ இந்த கேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் எல்இடி இருக்குது. இப்போ பேஸ்ட் போடும்போது இந்த இடத்த மட்டும் கேப் விடணும். இந்த காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க. அந்த கேப்பு தான் இங்கே வரும். இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் சார்ஜிங்க்கோ எதுக்கோ ஒரு எல்இடி இருக்குது. அப்போ பேஸ்ட் போடும்போது இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் பேஸ்ட் போடணும். இந்த சென்சருடைய இடம் சென்டர் கேஸில் இங்கே கரெக்டாக உட்காரும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பேஸ்ட் போடாதீங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம பிரிச்சுருவோம். இந்த ஸ்டிக்கரை பிரிக்கிறங்கிற டியூசரை விட்டு உள்ளே ரொம்ப உள்ளே வரையும் நோண்டிடக்கூடாது. அப்போ டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடும். அந்த பேப்பரில் மட்டும்தான் அந்த டியூசர் படணும்.
இப்போ டிஸ்பிளே கனெக்டரு, அதுக்கப்புறம் பேட்டரிக்கு லைட்டாக பேஸ்ட் போடுறோம் கேஸில். ஃபிங்கர் பிரிண்ட், கழட்டின ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு பேக் டோர் ஒட்டிக்க வேண்டியதுதான். நம்ம மேலே எல்லா ஸ்க்ரூஸையும் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் பேக் டோரில் வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எந்த பொசிஷனில் நீங்கள் கழட்டினீங்க நாங்கள் வச்சுருக்கணும் அதே பொசிஷனில் மாட்டிடணும்.